கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச வர டாபிக் வந்து SBO அண்ட் மெட்டாஃபோர்ஸ். SBO பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு புதுசா மெட்டாஃபோர்ஸ் பத்தி பேச போறோம். அந்த மெட்டாஃபோர்ஸ் என்ன, அதனுடைய பிளான்ஸ் என்ன, அதனுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBOல என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு என்னங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ ரெண்டு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஃபோர்ஸ் பத்தி நான் சர்ச் பண்ணும்போது ஒருத்தருடைய விஷயத்தை வந்து பார்த்தேன். ஸோ அது என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து 6 மாசம் மெட்டாஃபோர்ஸ்ல இருக்காராமா. அவர் அந்த 6 மாசத்துல 40 lakh ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு கீழே 1150 பேர், கிட்டத்தட்ட ஒரு 1150 பேரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 1154 பேர் வச்சுக்கோங்க, 1154 ஓகேங்களா. ஒருத்தருக்கு தோராயமா ஒரு 600 அப்படின்னு போட்டா கூட 6,92,000 தான் வருது ஓகேங்களா. பட் இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து அவங்க எல்லாரையும் ஆட் பண்ணி விட்டேன். என்னோட ஏர்னிங் இந்த 6 மாசத்துல எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா 40 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. எப்படி 6 மாசத்துல 40 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒரு இதுல ஜாயினிங் ஃபீ வந்து 600 ரூபான்னு சொல்றாரு. 600 ரூபா அப்படின்னு போகும்போது 6,92,000 தான் வருது. அவர் எப்படி 40 லட்ச ரூபா சம்பாதிச்சார் அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டினா இருக்கு. இதுல புது விதமா ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, நான் ஒர்க்கிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. ஒர்க்கிங் ஸ்கீம்ல நீங்க இருந்தீங்கன்னா crorepati ஆகலாம், அண்ட் நான் ஒர்க்கிங்ல இருந்தா லேக்ஸ்ல வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மெட்டாஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பேஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் பேஸ்ட் ஒரு கம்பெனி அப்படிங்கிறாங்க. இந்த நிறுவனத்தை வந்து எப்பயுமே நோ லாஸ் தான் இருக்கும், நோ லாஸ்டே தான் போகும் அப்படிங்கிறாங்க. அடிச்சு சொல்றேன், எந்த கம்பெனியும் எந்த காலத்திலையும் வந்து நோ லாஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன் எப்பயுமே இருக்கவே இருக்காது. எப்பயுமே எந்த கம்பெனியாலும் டவுன்ஃபாலும் வரும், அப்ஃபாலும் வரும், பிரேக் ஈவனும் வரும். இதுதான் கம்பெனி ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற ஸ்கீம்ஸ் என்ன, இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, யூ ரெஃபர் அண்ட் கெட் இன்கம் அப்படிங்கிறாங்க. நீங்க யாருன்னா ரெஃபர் பண்ணீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க. யுவர் டவுன்லைன் ரெஃபர், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க வேற யாருன்னா ரெஃபர் பண்ணா அது மூலமா உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. யுவர் டவுன்லைன் ரீஆக்டிவேஷன், நீங்க யாரை ரெஃபர் பண்றீங்களோ அவங்க வந்து ரீஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அது மூலமா உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. யுவர் டவுன்லைன் அப்கிரேட், வேற யாருன்னா அப்கிரேட் பண்ணாங்கன்னா அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணும்போது அதுல இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. ஆட்டோ ஸ்பில் ஓவர் அப்படிங்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அப்லைன், டவுன்லைன், கிராஸ் லைன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஏதாவது நீங்க யாரெல்லாம் ரெஃபர் பண்றீங்களோ அவங்க கிட்ட இருந்தா உங்களுக்கு காசு வந்துனே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மெட்டாஃபோர்ஸ் உடைய ஒரு மேஜர் இன்கம்மா இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப நான் இருக்கேன் ஓகேங்களா, நான் என்ன சொல்றேன், நீங்க 2 பேர் என்கிட்ட சேருங்க, நீங்க தலைக்கு 1000 ரூபாய் போட்டு சேருங்க அப்படின்ற. நீங்க என்ன பண்றீங்க, 1000 ரூபாய் போட்டு சேர்ந்துடுறீங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க 2 பேர் சேர்ந்தீங்க, நீங்க யாரா 2 பேர் ரெஃபர் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்ற. நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சேர்க்கிறீங்களா, 1000 ரூபாய்ப்பான்னு சொல்லி சேர்ப்பீங்க. நான் அவங்க கிட்ட இருந்து வர 2000 ரூபாயில உங்களுக்கு ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன். ஓ பரவாயில்லப்பா, நமக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு, நம்ம இன்னும் 4 பேர் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு 4 பேரை ரெஃபர் பண்ணுவீங்க. அவங்க 1000 அப்படின்னு 4000 ரூபாய் பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய், 1200 ரூபாய் கொடுத்தோம்னா அது பரவாயில்லையே. திருப்பி ரெஃபர் பண்ண என்கிட்ட இருக்கிற காசு நான் என்ன பண்றேன், ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன். இல்லை எப்படி வச்சுப்போமே, நான் வந்து என்ன பண்றேன்னா அதான் பாஸ் ஓகேங்களா, எனக்கு கீழே நிறைய பேர் இருக்கீங்க ஓகேங்களா. நான் என்ன பண்றேன், ஒரு 10 பேர் இருக்காங்க, 10ஆவதா ஒருத்தர் இருக்காரு, 1ஆவதா ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள டிரான்சாக்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீ எங்கிட்ட அமௌண்ட் கொடு அப்படின்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சன் எங்கிட்ட அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் இருக்கிற பர்சன் எங்கிட்ட அமௌண்ட் கொடுத்தானா ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சன் அமௌண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சன் கிட்ட கொடுக்குறேன். அதாவது ஏன்ற ஒரு பர்சன், பின்ற ஒரு பர்சன். ஏன்ற பர்சன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிடுறேன். நான் என்ன ரூல் போடுறேன், நீ பி கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டா நான் உனக்கு அமௌண்ட் தரேன் அப்படின்ற. ஏன்ற பர்சன் என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி பி கிட்ட போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்பாங்க. பி என்ன பண்ணுவோம், பி வந்து அமௌண்ட் கொடுப்பான். பட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து மெட்டாஃபோர்ஸ்ல ஒரு பாதி அமௌண்ட் போகும், உங்களை ரெஃபர் பண்ற ஒருத்தருக்கு பாதி அமௌண்ட் போதே தவிர இதுல என்ன பர்பஸ் ஆஃப் ஏர்னிங் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. ஒருத்தர் கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வாங்கி அதை 2ஆ பிரிச்சு அவங்க எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துறோம். இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு தவிர இது அதிகபட்சமா இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. SBOவை பொறுத்த வரைக்கும் March 8 வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். எனக்கு இது இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியல, எனக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க எனக்கு
கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கு. அது வந்து வேர்ட் ஸ்கூல்ன்ற வேர்டு வந்து மென்ஷன் ஆகுது. ஸ்கூல்ன்ற வேர்டை மென்ஷன் பண்ணி எப்படி அவங்க வந்து பிரைவேட் லிமிடெட் வந்து ஓபன் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய டவுட். இந்த டவுட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க என்கிட்ட வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூலுங்கிறதே தனி செப்பரேட் பாடி, ஒரு செப்பரேட் ஆர்கனைசேஷன் தான். பிரைவேட் லிமிடெட் ஒரு செப்பரேட் பாடி, செப்பரேட் ஆர்கனைசேஷன். SBO அப்படிங்கிறது ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் போது இது எப்படி பிரைவேட் லிமிடெடா மாத்துறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல நீங்க உங்க அமௌண்ட்டை போட்டு வெயிட் பண்றதுலாம் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப டிராஜடியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சர்டைன்லி வெயிட் பண்ணி பாக்குறீங்கன்னா பாருங்க. இல்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் பெரிய அமௌண்ட் நீங்க வந்து எடுக்க நேரிடுற சிச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் யாராவது இருப்பாங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட போயிட்டு பேசுங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட இதெல்லாம் அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்லி அமௌண்ட் வாங்கினாங்க, பட் அது டாக்குமெண்ட்ல ஏதாவது வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு அமௌண்ட் திருப்பி வேணும்னு சொல்லி கேளுங்க. நீங்க வந்து இங்க சில விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து நம்மளா ஸ்டெப் எடுத்தாதான் பண்ண முடியுமே தவிர அதுவா நடக்காது அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. நீங்க பெரிய அமௌண்ட் எடுக்க நேரிடு அப்படின்னும் போது தயவு செஞ்சு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரையோ எல்லாம் வந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் சைபர் கிரைம்ல போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க. சைபர் கிரைம் ஆஃபீஸர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ண மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணி அவங்க ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதுபடி நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர்லி யாரோ ஒருத்தரை நம்பி 1 lakh 2 lakh 3 lakh இன்வெஸ்ட் பண்ற நாம ஏன் நம்மளை நம்பி ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கூட முன் வர மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், இந்த கமெண்ட் வந்து ரியலி என்ன வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, எனக்கு நெகட்டிவா வந்த கமெண்டா கூட அது இருந்துடலாம், பட் என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு கமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்சிருந்தா அவன் ஏன்டா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நோக்கி போக போறான் அப்படின்ற ஒரு கமெண்ட் ஒன்று வந்து பார்த்தேன். ரொம்பவே ஐ அக்ரி உண்மையாவே அந்த மாதிரி இருக்குதான், இல்லைன்னுலாம் சொல்லல. பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் அதுக்காக யோசிச்சு சில ரிசர்ச்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன ஒர்க் பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் வந்து நமக்கு நம்மளே பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி அதுக்கு ரிலேட்டடா ஒரு நாள் கண்டிப்பா ஒரு கண்டென்ட் பண்றேன். அந்த கண்டென்ட் மூலியமா பார்ட் டைம் ஜாப் யார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, பார்ட் டைம் ஜாப் இருந்தால் நல்லா இருக்கும் யார் யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கண்டென்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா நான் அந்த கண்டென்ட்டை போடுறேன். அண்ட் இன்னைக்கு நேற்று தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க வந்து மெட்டாஃபோர்ஸ்லயோ SBOல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நியர்பை ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டயோ சைபர் கிரைம் போலீஸ் ஆஃபீஸர் போய் பேசுங்க, கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க சொல்ற ஸ்டெப் படி எடுத்து ஃபர்தரா ஆக்ஷன் எடுத்து உங்க மணியை சேவ் பண்றதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ தான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.